ஹாய்! இன்னைக்கு இந்த கிட்னி பீன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரெட் கலர்ல ஒரு கிட்னி பீன்ஸ் இருக்கும்ல, அத யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு வெங்கடேஷ் பட் சாரோட ஒரு ரெசிபி பார்த்தேன். ஸோ, அதான் இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா, அதில சில குளறுபடி இருந்துச்சு. அத நான் உங்களுக்கு லேட்டர் ஆன் வீடியோல சொல்றேன் பாருங்க. ஸோ, அதுக்காக நான் ஓவர் நைட்டே அந்த பீன்ஸ் வந்து ஊற வச்சுட்டேன் நைட்டே. அண்ட் காலையில வந்து அத எடுத்து குக்கர்ல ஒரு 8, 9 விசில் விட்டா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சாஃப்ட்டான டெக்ஸ்சர்ல கிடைக்கும். இல்லன்னா அது கொஞ்சம் அரவேக்காடா தான் ஃபீல் ஆகும். நல்லா 8, 9 விசில் விடலாம். அதுக்கப்புறம் அந்த கறிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3 தக்காளி, அத வந்து சுடு தண்ணீல போட்டு நல்லா பிளான்ச் பண்ணி, ஒரு பியூரியா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடலெண்ணெய் ஆர் ரீஃபைண்ட் ஆயில் எனி ஆயில். அத வந்து நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லாவே எண்ணெய் தாராளமா ஊத்திட்டு, அது கூட நல்லா பொடியா சாப் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 1 1/2 ஸ்பூன் வர மாதிரியான பச்சை மொளகா. அத போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கணும். பட் நான் அந்த கிளிப்பிங் அதில மிஸ் ஆயிடுச்சு. ஸோ, இத போட்டு நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நான் குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா, அவரு வந்து என்ன போட்டிருந்தாருன்னா, ஆ வெறும் மிளகாத்தூள் அதாவது காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் ஜீரா தூள் போட்டிருந்தாரு. ஸோ, நான் குழம்பு மிளகாத்தூளே யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பியூரி ஆட் பண்ணி, அந்த பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா இத வந்து பாயில் பண்ணிட்டு, அந்த ராஜ்மா தாலையும் நம்ம இதில கொட்டி, நல்லா அப்படி இதுவாலே கையாலேயே மேஷ் பண்ணி விட்டுட்டோம்னா, அது ரெடி ஆயிடும். மீன்வைல் இந்த பாஸ்மதி ரைஸ்க்கான ஸ்டோரி தான் நான் உங்ககிட்ட சொல்லணும். பாஸ்மதி ரைஸ் அவர் என்ன சொன்னார்னா, நீங்க 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 1/2 டம்ளர் தானே நம்ம தண்ணி யூஸ் பண்ணோம். ஆனா, ஒரு 2 கப்பு தண்ணி யூஸ் பண்ணி 3, 4 விசில் விட சொன்னாரு. எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. அது எப்படி ரொம்ப குழஞ்சிருமேன்ட்டு. பட் ஸ்டில் வெங்கடேஷ் பட் சாரே சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். அங்க தான் நம்ம மூளைய யூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஆஸ் யூசுவல் அது வந்து லைட்டா ஒட்டி ஒட்டி தான் வந்தது ரைஸ். ஆனா குழையல. பட் ஒரு ஒரு மாரி ஒட்டி ஒட்டி தான் வந்தது. ஸோ, அது வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டா இருந்தது. ஸோ, அதுக்கு நம்ம ஜீரா ரைஸ் எப்படி பண்ணோம்னா, அதாவது ஜீரா சவால்ல ஏதோ சொல்றாங்க. ஸோ, இதுக்கு வந்து ஒரு நல்லா தாராளமா நெய் விட்டு, ஜீரா போட்டு, ரைஸ போட்டு, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா அந்த ஜீரா சவால் ரெடி ஆயிடும். இந்த ராஜ்மா தாலும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே பட்டர் போட்டு இறக்கிட்டோம்னா 2மே ரெடி ஆயிடும். அவ்வளோதான். ஸோ, இதுதான் அந்த காம்பினேஷன். இது வந்து ஒரு ஹை புரோட்டீன் ரிச்சான ஒரு லஞ்சுன்னு சொல்றாங்க. சரி எப்படி தான் இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்ணேன். ரைஸ் மட்டும் தான் கொஞ்சம் உதிரி உதிரியா இல்லையே தவிர, டேஸ்ட் வைஸ்லாம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. கண்டிப்பா ஒரு சூப்பர் ரெசிபி தான் சொல்வேன். நல்லா ஒரு ஹெல்தியான ஃபுட் ஆக்சுவலி பார்த்தோம்னா. ஸோ, எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். பாய்.